தமிழகத்தின் கானக்குயில் யோகஸ்ரீ ஃபர்ஸ்ட் ரன்னரப்பா வந்ததுக்கு நிறைய பேர் பல விமர்சனம் சொல்றாங்க. ஆனா, அவங்க கடந்து வந்த பாதை எவ்வளோ கடினமானது. அவர் இந்த இடத்துக்கு வந்ததே மக்கள் ஆதரவாலும், அவரோட குரல் வளத்தாலும் தாங்க இந்த இடத்துக்கே வந்திருக்காங்க. அவங்க கரூர் மாவட்டத்துல பால்வார்பட்டி என்கிற சிறிய கிராமத்துல இருந்து பாடிட்டு இருந்தவங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு திறமை இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சதே அரச பள்ளி, அவங்க பள்ளி ஆசிரியை மகேஸ்வரி ஆசிரியை தான் அவங்களுக்கு இப்படி திறமை இருக்குன்றதே வெளிக்கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி திறமை எங்கிருந்தாலும் வெளிவரும் அப்படிங்கிறதுக்கு யோகஸ்ரீ ஒரு உதாரணங்க. அவங்க எவ்வளவு கஷ்டமான குடும்பம். 4 குழந்தைகளை வச்சுட்டு அந்த தாய் தகப்பன் நினைச்சிருப்பாங்களா? தன் குழந்தை மூலம் இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லி நினைச்சிருப்பாங்களா? ஆனா இப்ப நடந்திருக்கு தாங்க. மேடையில யோகஸ்ரீயோட குடும்பத்தை வீடியோல காட்டுவாங்க. அவங்க வீடெல்லாம் காட்டும் போது யோகஸ்ரீ தேமி தேமி அர்ச்சனை கட்டி பிடிச்சி அழுந்தாங்க. பார்க்க எவ்வளோ கவலையா இருந்துச்சுங்க. அந்த குழந்தைக்கு எவ்வளோ மனவேதனையா இருக்கும். தன்னோட குடும்பத்தை வீடியோ காட்டும் போது அந்த பட்ட கஷ்டங்கள்லாம் எவ்வளோ நினைவுக்கு இருந்திருக்கும். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த நேரங்க. அதை பார்க்குறப்ப எனக்குன்னா கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. எத்தனை பேர் அதை பார்த்து அழுதுருப்பாங்க. நினைச்சிருப்பாங்களா? 13 வயசுல அப்பாவுக்கு சொந்த வேலை, 1700 சதுரடி வீட்டு மனை, தேவாசேட பாடும் வாய்ப்பு, தமிழகத்தின் கானக்குயில் என்கிற பட்டம், இவையெல்லாம் எப்படிங்க கிடைத்தது? அவரோட குரலுக்காகத்தான். அவர் பாடின பாடல்கள் மக்கள் மனதை கவர்ந்த பாடல்கள். அவர் பாடின பாடல்களையே அப்படியே எல்லாரையும் கட்டி போடுறதா சொல்லணும். குறிஞ்சியிலே பூ மறந்து பாடல், மன்னவனே அல்லாமா, கண்ணீரை விடலாமா, எங்கெங்கே எங்கெங்கே, கோடி அருவி கொட்டுதே, உன்னை நான் சந்தித்தேன், சாமி கிட்ட சொல்லி வச்சேன், கண்டா வரச் சொல்லுங்க, நினைக்க தெரிந்த மனமே, நெஞ்சம் மறப்பதில்லை, இப்படி எவ்வளவு பாடல்களை பாடி எல்லோர் மனசையும் சந்தோஷப்படுத்தியிருப்பாங்க. அவங்க சுசிலாமா பாடினா சுசிலாமாவே பாடுற மாதிரி இருக்கும். அப்படி பாடக்கூடிய குழந்தை தான் யோகஸ்ரீ. இப்படி ஒரு பாடகி இருப்பதை கண்டுபிடிச்சு கொண்டு வந்ததே பெரிய விஷயங்க. யோகஸ்ரீ 2வதா வந்தாலும் அவருக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிருச்சு. அவங்க பாடின பாடல்கள் எல்லாமே அருமையான பாடல்ங்க. அவருக்கு 2வது கிடைத்ததிட்டு கவலைப்படாதீங்க. அவருக்கு தேவையானது கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இப்படி ஒரு பாடகி அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டுமில்ல, உலகவாழ் தமிழ் மக்கள் அனைவருக்கும் புகழ்பெற்ற பாடகியா கானக்குயில் யோகஸ்ரீ வருவாங்க. சீக்கிரமே யோகஸ்ரீயின் சொந்த குரலில் பாடல் வரும். பின்னணி பாடகியாக நிச்சயம் வருவாங்க. அதற்கான குரல் வளமும் திறமையும் அவங்ககிட்ட இருக்கு. கரூர் மாவட்டத்துல பால்வார்பட்டி யோகஸ்ரீன்னு சொன்னா யாருக்கு தெரியும்? ஆனா இப்பொழுது சும்மா யோகஸ்ரீனாலே தெரியும். அவரால தன் தாய் தந்தைக்கு மட்டும் இல்லைங்க, அந்த ஊருக்கும் தான் பெருமை. விரைவில் யோகஸ்ரீயின் சொந்த குரல்ல பாடல கேட்கலாங்க. யோகஸ்ரீ சிறந்த குரல் வளம் கொண்ட நல்ல திறமையான குழந்தை. எங்கிருந்தாலும் அவங்களுக்கு சிறந்த வாய்ப்பு கிடைக்கும். பின்னணி பாடகியா கண்டிப்பா வருவாங்க. நன்றி சொந்தங்களே.